கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகம் 94 சங்கீதம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. பலவிதமான சூழ்நிலையில் நாம் இடறி அடிகள் சறுக்கி கீழே விழுகிறாங்க. நாம் பலவீனத்தினால பலமுறை இடறி விழுகிறோம். சோதனை சகித்துக் கொள்ளாம அநேக பேர் நாம் கீழே விழுகிறோம். நாம் செய்கிற பாவத்தினால, நம்முடைய தவறுகளினால, மீறுதலினால நாம் கீழே விழுகிறோம். நாம் துக்கம் கொண்டாடி அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போய் நாம் கீழே விழுகிறோம். நாம் விழும்போதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்மை தூக்கி சுமக்கிறதுங்க. விழுந்தா மறுபடியும் நீங்க எழுந்துக்கணும். ஐயோ நான் விழுந்தேன், வாழ்க்கை முடிஞ்சு நீங்க சொல்லக்கூடாது. ஒருத்தன் விழுந்தா அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கணும். எழுந்துக்கும் போது இன்னும் வல்லமையான கிரியைகள் அவன் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சில ஆண்டவர் விழுகையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அது என்ன காரணம் தெரியுமா? உன்னை இன்னும் மேன்மைப்படுத்த, இன்னும் பலப்படுத்த, இன்னும் கர்த்தருக்குள்ளாக ஐக்கியப்படுத்துவதாக நீங்க அனுபவிக்கிற இந்த வேதனை. ஹல்லேலூயா. இந்த காணுகிற கிரியை நீங்க இனிமேல் காண மாட்டீங்க. சீக்கிரமா நீங்க காணுகிற பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனையால பலமுறை நாம் விழுந்து போகிறோம். மனுஷங்க கொண்டு வருகிற பிரச்சனையால நாம் பலமுறை விழுந்து போகிறோம். விழுகிறோம். கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. இவன் எப்ப கீழே விழுவான் என்று பார்த்து அதை கைத்தட்டி சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் காத்துக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. முகத்துக்கு நேராக ஒன்றும் முதுகு பின்னாடி இன்னொன்று பேசுகிற கூட்டத்து மத்தியில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, அவர்கள் மத்தியில் உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைப்பார். நீங்க சரிக்கு விழுந்தீங்கன்னா தேவ கரம் உங்களை தூக்கி கிருபையால் நிறுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சங்கீத புத்தகத்தில் சொல்றார் 38:14 பார்க்கும்போது, என் கால் தவறும்பொழுது என் மேல் பெருமை பாராட்டுகிறவர்களே அவர்கள் என்னை பார்த்து சந்தோஷப்படாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே என்று புலம்புறேன். நான் கால் சறுக்கி கீழே விழும்பொழுது, நான் தோற்று போகும்பொழுது, நான் புலம்பும்பொழுது, நான் அழும்பொழுது, நான் கஷ்டத்தின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் நடக்கும்பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு கடவுளே ஆண்டவரே உடைய கரம் என்னை தாங்கட்டும் பாட்டு இங்கே தாவீது சொல்றார். சில சமயத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நாம் தள்ளாடுகிறோம். பலமுறை நாம் முயல்கிறோம், ஆனால் கீழே விழுகிறோம். நாம் சுயபலத்தினால் முயற்சி செய்கிறோம், அது ஒன்றுக்கும் உதவாமல் போகிறது. தேவ பலம் உங்களோடு கூட இருந்தா நீங்க விழும்பொழுதெல்லாம் அந்த கிருபையை தேவன் கொடுப்பாங்க. நீங்க எழுந்து ஓடுகிற ஓட்டம் விசுவாச ஓட்டமா இருக்கும். இன்னும் வல்லமையில ஓட்டமா இருக்கும். யாரெல்லாம் இங்க விழும்படி தள்ளினாங்களோ அவங்க பார்ப்பாங்க, ஐயோ இவன் எப்படி சாட்சியா வாழறான், இவன் எத்தனை முறை பகைச்சிருப்போம், எத்தனை முறை விரோதமா நாம் செஞ்சிருப்போம், ஆனாலும் இவன் கிருபை பெற்று ஓடுறானேன்னு அவங்க வியந்து பார்க்கறதுக்கு உங்க வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, சங்கீத புத்தகம் 13:3-4 பார்க்கும்போது ஆண்டவரிடம் தாவீது இந்த இடத்துல கதறுகிறார். ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாருங்க. ஆண்டவரே கதறுகிறார். என் சத்துருக்கள் கலிக்கூடாதபடிக்கு செய்யுங்க. ஆண்டவரே சந்தோஷப்படாதபடிக்கு நீங்க செய்யுங்க. என் ஜெபத்தை கேளுங்கப்பா. தாவீது கதற. நாம் இப்ப நெருக்கத்தின் பாதையில் கீழே விழும்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துங்க. அப்ப மனுஷன் கண்களை தயவு பற்றி அவனுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக நிறுத்துவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 73:2 சொல்கிறது, என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்கலுக்கும் சத்தே தப்பிற்று. ஹல்லேலூயா. இப்ப தாவீது ஜெபிக்கிறாரு. ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவரிடத்தில் பதில் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பதில் கொடுத்துட்டாரு. இப்போ தாவீது வார்த்தைகளை பார்க்கும்போது என் கால் சற்றே தப்பிற்று, நான் விழாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்தார். சங்கீதம் 116:8 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமா மரணத்துக்கும் என் கண்கள் கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் அவர் தப்பு வைத்தார். ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. தப்பு வச்சிட்டார். நீ எழுந்து ஓடுற ஓட்டம் உன் ஜீவியத்தை ஆசீர்வதிச்சார். இன்னும் மேன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் செஞ்சிட்டார். தாவீதுக்கு செஞ்சார். உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். ஒரு குழந்தை தன் தகப்பனோடு நடந்து செல்லும்போது கால் தடுமாறி புரண்டு கீழே விழுந்ததாம். தகப்பன் ஓடி வந்து குழந்தை கரம் பிடித்து தூக்கி அவனுடைய அந்த அழுக்கெல்லாம் துடைச்சிட்டு அந்த காயத்தெல்லாம் கட்டி அவர் பாதுகாத்துறார். அதே போல தான் நம்ம விழும்போது தேவனுடைய கரம் நம்ம தூக்கி பிடிக்குதுங்க. அதுதான் கிரேஸ், அதுதான் கிருபை. அந்த கிருபை இருக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை முறை விழுந்தாலும் ஹல்லேலூயா நீங்க எழுந்து ஓடுவீங்க. இன்னும் விசுவாசமா ஓடுவீங்க, தைரியமா ஓடுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. பிரியமானவர்களே, அந்த கிருபை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை நம்மை தாங்குகிறது. படகிலே இயேசுவின் சீஷர்கள் நடுக்கடலில் எதிர்காற்று அதிகமானதனால அவர்கள் அலைமோதி கொண்டிருந்தாங்க. இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். கடல் மேல் நடந்து வருகிறார். அதை கண்ட சீஷர்கள் ஆவேசம் ஆவி என்று அவர்கள் பயந்து அலறினாங்க. இயேசு சொன்னார், நீங்க பயப்படாதீர்கள், நான் தான் என்றார். பேதுருக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவரே நீங்க தண்ணி மேல் நடந்து வரீங்க, எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, நானும் உங்களை பார்த்துட்டே வந்துடுறேன்னு சொல்லும்போது சரி நடந்து வா ஆண்டவர் சொல்றாரு. இவரும் வந்து விசுவாசத்தோடு நடந்து போகிறார். எதிர்காற்று அதிகமாக வீசும்போது இவர் அந்த காற்றை பார்த்தரை தவிர முன்னாடி நிற்கிற ஆண்டவர் பார்க்கலைங்க. முன்னாடி நிற்கிற ஆண்டவர் கண்ணிமைக்காமல் பார்த்திருந்தா அவர் ஆண்டவரத்தில் வந்திருப்பார். ஹல்லேலூயா. அவர் காற்று பார்த்தார், பிரச்சனை பார்த்த மாத்திரத்தில் கீழே விழுந்தாங்க. ஆண்டவர் ஓடி வந்து கரத்தை பிடித்து தூக்கி ஆண்டவர் அவரை காப்பாற்றினார், கிருபை கொடுத்தார். அதே தேவன் நம்மதில் வீற்றிருக்கிறார், வரிசை வாடுகிறார். நீங்க சரிக்கு கீழே விடும்போது அவர் கரம் நம்மை தூங்குகிறது. அவர் கிருபை நாங்கள் தாங்குகிறதுங்க. ஹல்லேலூயா. நீங்க விழுந்தாலும் எழுந்துச்சு ஓடுங்க. இந்த ஓட்டம் ஜெய ஓட்டமாக முடியுமா இருக்கும். நீங்க போராடி ஜெபம் பண்ணி வெற்றி கொள்ளுங்க.